பெரிய வியாழன் ஆராதனை 3. கசையால் அடிபடும் இயேசு. மார்க் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ரோமையர் ஆட்சியிலே குற்றவாளிகளை தண்டிக்கும் முறையில் கசையடிபடுவது சாதாரணமானது. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்ட உடனே அவருடைய ஆடைகள் உரிக்கப்பட்டு கல்தூண் ஒன்றில் கட்டப்பட்டார். ரோமை வழக்கத்தின்படி கொலைகாரர்கள் அவரை எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் விருப்பம் போல் அடிக்கலாம். இந்த அடிகள் இயேசுவின் மென்மையான உடலை உழுதுவிட்டன. இன்றும் செய்யாத தவறுகளுக்காக தண்டனை அனுபவிப்பவர்கள் ஏராளம். தவறான தீர்ப்பு கூறும் பிலாத்துக்களும் தன் ஆதாயத்திற்காக அதை ஆதரிக்கும் கூட்டமும் திருந்துவார்களா? சிந்தனை: உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்து அமைதியுடன் கடந்து செல். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். ஒருவன் மண்பானையிடம் கேட்டான், இந்த கொளுத்தும் வெயிலிலும் நீ மட்டும் எப்படி உள்ளும் புறமும் ஜில்லென்று இருக்கிறாய் என்று. மண்பானை சொன்னது, எனது ஆரம்பமும் முடிவும் மண்தான் என்பது எனக்கு தெரியும். எவன் ஒருவன் தன் தொடக்கத்தையும் முடிவை உணர்ந்திருக்கிறானோ அவன் ஏன் சூடாகப் போகிறான், குளிர்ந்தே இருப்பான் என்றது. வாழ்க்கையில் தடம் மாறும்போதும் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள்: எல்லாம் சில காலம்தான், எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். ஜெபம். அன்பு இயேசுவே, என் மீட்புக்காக மனுவுரு ஏற்று உன் உடலை கசையால் அடிக்க கையளித்தீர். உம் தியாகத்தை நாங்கள் உணர்ந்து பிறரை தவறாக தீர்ப்பிடாமல் பிறருக்கு என்னால் இயன்ற உதவி செய்ய அருள்தாரும். ஆமென். தேங்க்யூ.